இதை கண்காணிக்க வேண்டியவர்கள் அரசியல்வாதிகள் இதை கண்காணிக்க வேண்டும். மத தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இதை கண்காணிக்க வேண்டும். உங்களுக்கு வெளிநாட்டு செலவாணி இல்லை என்பதற்காக உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொண்டு நீங்கள் பிச்சை எடுக்கக்கூடாது. அது ஒன்று. அதை விட்டு நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். முழுக்க முழுக்க ரஷ்ய விரிவாக்கத்தை தடுப்பது, அது மட்டுமல்ல அந்த பொது உடைமை விவாத அரசுகள் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவுவதை, அந்த பொது உடைமை புரட்சி மூலம் பரவுவதை தடுப்பதுதான் அவர்களுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. எப்படி நீங்கள் கிழக்கு ஐரோப்பாவில ஒரு பெரிய ஒரு கலைவரத்தை கிளறினீர்களோ அதே போல ஆசிய பிராந்தியத்துல செய்யாதீர்கள். அமெரிக்காவோட தீவிர வலதுசாரிகளும் தீவிர இடதுசாரிகளும் இனிவரும் நாட்களில் கடுமையாக மோதிக்கொள்ளலாம். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய் பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறும் உலக நகர்வுகள். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு ஆய்வாளர் வேல்தர்மா அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகின்றது. இங்கே வேல்தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் வேல்தர்மா அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் நேயர்களே. உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் நாங்கள் முதலில் இலங்கை தீவில் குறிப்பாக வடமாகாணத்தில் இப்பொழுது பேசப்படுகின்ற விடயமாக இருப்பது மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் வெளிக்கொண்டு வந்த சில முறைகேடுகள் தொடர்பாக பேசப்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த முறைகேடுகள் தொடர்பாக பேசப்படும் பொழுது பலவிதமான கருத்துக்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அரச ஊழியர்களாக இருப்பவர்கள் இலங்கை தீவில் எந்த பகுதியை எடுத்தாலும் முறைகேடுகள் அதிகமாக இருந்த வண்ணமே தான் இருந்து வந்து இருக்கின்றது. ஆனால் இங்கே அர்ஜுனா அவர்கள் அதை வெளிக்கொண்டு வந்தது ஒரு சரியான விடயமாக பார்க்கிறார்கள். ஆனால் கையாண்ட விதம் மிகவும் ஒரு புலியான ஒரு அணுகுமுறையாக பார்க்கிறார்கள் என்று கூறுகின்றார்கள். இப்ப இந்த முறைகேடுகள் தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த தமிழ் பகுதிகளில் அரச பணிமனைகளில் எவ்வாறு நடக்கின்றதை நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? இதுல வருந்தத்தக்க விஷயம் என்று சொன்னால் சாவச்சேரில் நடக்கிறது மட்டும்தான் வழியில வந்திருக்கு. இப்ப சாவச்சேரியில மட்டும்தான் இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்கின்றதா அல்லது மற்ற மருத்துவமனைகளிலும் இப்படி நடக்கின்றதா என்பதை யாரும் பேசுவதாக தெரியவில்லை. முழு ஊடகங்களும் அந்த குறிப்பிட்ட ஒரு நபரை சுற்றித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. திரு அர்ஜுனா ராம்நாதன் அவர்களை சுற்றித்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது எல்லா சமூக வலைத்தளங்களும். மற்ற மருத்துவமனைகள் இப்படி நடக்கின்றதா இல்லையா என்பதை பற்றி யாரும் ஆய்வு செய்ததாகவோ அல்லது கவலைப்பட்டதாகவோ தெரியவில்லை. அப்ப இவர் ஒரு பொறுப்புள்ள அதிகாரி. அவர் தன்னுடைய உள்ளக விசாரணையை சரியாக செய்து குற்றவாளிகளை கையும் களவுமாக அவர் பிடிக்க வேண்டும். இப்ப யாராவது ஒருவர் அங்கு முறைகேடான வகையில் நடக்கிறார் என்று சொன்னால் அதற்குரிய ஆதாரங்களை திரட்டி கொண்டு பின்பு அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக பொது இடத்துல அதை பற்றி பேசி இருக்கின்றார். அப்ப அது ஒரு அந்த அரச தாபன கோவை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோடுக்கு முரணானது என்று கூட அவரது எதிரிகள் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் பல இடங்களிலிருந்து வருகின்ற தகவல்படி சாவச்சேரி மருத்துவமனையில் ஒரு அசிங்கமான பல நடக்கின்றன என்றது உண்மை. அதை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப இதை கண்காணிக்க வேண்டியவர்கள் அரசியல்வாதிகள் இதை கண்காணிக்க வேண்டும். மத தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இதை கண்காணிக்க வேண்டும். அது மட்டுமல்ல இந்த ஒரு வாலண்டியர்ஸ் ஆர்கனைசேஷன், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், சிவில் சொசைட்டிஸ், சமூக அமைப்புகள், அவைகள் எல்லோரும் இதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. தனியா இந்திய தூதுவர் அழைத்தவுடன் அங்கு போய் பேசுவதோ அல்லது இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சர் அழைத்தவுடன் அவருடன் போய் பேசுவதோ அல்லது அமெரிக்க தூதுவர் அழைத்தவுடன் அங்கு போவது மட்டும் அல்லது அவர்களுடன் நின்று படங்களை எடுத்து ஒரு தங்களுக்கு புகழ் தேடிக் கொள்வது மட்டும் ஒரு சமூக செயற்பாடாகவோ அரசியல் செயற்பாடாகவோ எடுக்க முடியாது. அவர்கள் இந்த
நாட்டில் நடக்கின்ற ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இப்ப மருத்துவமனைகள்ல சில மருத்துவமனைகள் மத்திய அரசின் கீழும் சில மருத்துவமனைகள் மாகாண அரசின் கீழும் இருக்கின்றன. இப்ப மாகாண அரசின் கீழ் இருக்கின்ற மருத்துவமனைகளை நிர்வகிக்கின்ற ஓவரால் இன்சார்ஜ் என்று சொல்லப்படுகின்ற ஒட்டுமொத்த அதிகாரம் ஆளுநரிடம் இருக்கின்றது. ஆளுநர் மக்களால் தெரிவு செய்யப்படாத ஒருவர். அப்ப அவர் என்னென்று இப்படி இதை கொண்டு நடத்த போகின்றார் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றார். அப்ப அவர் மக்களுக்கு பொறுப்பு கூடிய வகையில இல்லை. அவர் ஒரு அதிகாரம் மிக்க ஒருவராக இருக்கின்றார். அதே வேளை பொறுப்பு கூடியவராக அல்லது மக்களால் தெரிவு செய்யப்பட்டவரும் அல்ல. அப்ப மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் தான் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப பிரித்தானியாவில மருத்துவத்துறையில ஏதாவது ஊழல் நடக்கிறது என்று சொன்னால், ஒரு முறைகேடு நடக்கிறது என்று சொன்னால், நிழல் மந்திரி என்று ஒருவர் இருப்பார். அவர்தான் அதை வெளியில் கொண்டு வரார். இந்த மாகாண சபைகளுக்கு என்று ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு நிழல் அமைச்சரவையை அமைத்திருந்தால், மருத்துவத்துறையில் ஒரு முறைகேடு நடந்தால் அந்த நிழல் அமைச்சர் பார்த்துக் கொள்வார். தமிழரசு கட்சி கொண்டு ஒருவர் இருப்பார், கூட்டமைப்பு கொண்டு ஒருவர் இருப்பார், செலவு கொண்டு ஒருவர் இருப்பார், காங்கிரஸ் கட்சி கொண்டு ஒருவர் இருப்பார், அவர்களோட பாசுல சைக்கிள் கட்சிக்கு ஒருவர், வீட்டு கட்சிக்கு ஒருவர் இருப்பார். அப்ப அவர்கள் கண்காணித்து வேண்டும். அதாவது நிழல் அமைச்சரவை ஒன்றை அமைத்து அவர்கள் கண்காணிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை எதுவும் செய்யவில்லை. எப்ப சாயும் சமோசாவும் சாப்பிடுவதற்காக இந்திய தூதருக்கு பின்னால அலைகிறார்களா என்ற ஒரு கேள்வி இங்கு இருக்கின்றது. அல்லது 12ஆம் திருத்தத்தை முழுமையாக நிறைவேற்றுங்கள் என்று கடிதங்கள் எழுதி கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் 5% பெறுமதி இல்லாததான் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லது பொது வேட்பாளர் என்கின்றார்கள். இவற்றை எல்லாம் விட்டுவிட்டு மக்களுடைய அன்றாட பிரச்சனையிலும் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது அரசியல்ல 3 விதமான அரசியல் இருக்கின்றது. ஒன்று விடுதலை அரசியல், மற்றது அபிவிருத்தி அரசியல், மற்றது சலுகை அரசியல். இந்த 3ஐயும் செய்ய வேண்டியவர்கள் தேவை. அப்பதான் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளலாம். அப்ப தனியே சும்மா பாராளுமன்றத்துல போய் உரையாற்றுவது அல்லது உள்நாட்டு தூதர்களை சந்திப்பது மட்டும் அரசியல் அல்ல. அதெல்லாம் இதுவரையில இந்த பெயரையும் அவை கொண்டு வரவில்லை என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப முதலாவது, இந்த நிழல் அமைச்சரவை ஒன்றை அமைக்காதது இவர்களுடைய மாபெரும் தவறு. அதாவது மாநில ஆளுநரை தட்டி கேட்க ஆள் இல்லாத ஒரு நிலைமை வந்தபடியே தான் இந்த மாநிலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் வேல்தர்மா அவர்களே, மாகாண சபை தமிழரிடம் அதிகாரம் இல்லை, மாநகர சபை அதிகாரம் இல்லை, பாடசாலைகள் அதிகாரம் இல்லை. இப்பொழுது வைத்தியசாலையும் மத்திய அரசு கீழ் சென்றால் எந்த ஒரு அதிகாரம் இல்லை. யார் தட்டி கேட்பார்கள்? அதிகாரம் இல்லாத ஒன்றை வைத்துக் கொண்டுதான் இவ்வளவு ஆட்டம் போடுகின்றார்கள் எங்களுடைய அரசியல்வாதிகள். 13 அடிப்படையாகும், முதல் படியாகும் என்றுதான் சொல்லிக் கொள்றாங்க. இதெல்லாம் 13ஆல வந்த பிரச்சனை தான். இந்த மாகாண சபை கீழே உண்டு, மத்திய அரசாங்கத்துக்கு கீழே உண்டு, எல்லாம் வந்ததெல்லாம் இந்த 13ஆல வந்த பிரச்சனை தான். அப்ப இந்த 13 என்னத்தை செய்தது என்று சொன்னால், ஆளுநர் ஒருவருக்கு எங்களுடைய அதிகாரத்தை கையெழுத்து விட்டது. அது உண்மையில மக்களால் தெரிவு செய்யப்பட்டவரிடம் இருக்க வேண்டிய அதிகாரம் ஒரு ஆளுநரிடம் போயிருக்கின்றது. இப்ப இந்த குறிப்பிட்ட மருத்துவர் அதை வெளிக்கொண்டு வந்தார். இந்த மருத்துவரை பற்றி ஒரு கதை நான் சொல்ல வேண்டி இருக்கின்றது. இப்போ ஒரு பிரபல ஓவியர் ஒருவர் தன்னுடைய ஓவியத்தை வரைந்து ஒரு காட்சிப்படுத்தியிருந்தார். அப்ப அதை பார்க்க சென்ற செருப்பு தைக்கிற தொழிலாளி போய் அந்த ஓவியத்தினுடைய செருப்புல பிழை இருக்குதுன்னு சொன்ன உடனே அந்த ஓவியர் அதை ஏற்றுக்கொண்டு அந்த செருப்பை திருப்பி வளைந்து விட்டார். இப்ப இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி அதோட அவர் தான் ஒரு பெரிய ஆள் என்று தனக்கு தானே நினைத்துக் கொண்டார். தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்துக் கொண்டு அந்த ஓவியருடைய ஓவியத்துல மற்ற பகுதிகள் எல்லாத்தையும் பிழை பிடிக்க தொடங்கினார். அது அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அவர் சொன்னதை அவர் ஏற்றுக்கொண்டபடியாக அவ்வளவு வந்தது. அப்ப ஓவியர் அவரை பேசி விரட்டி விட்டார். உனக்கு உண்ட டிபார்ட்மெண்ட்ல மட்டும் நீ நின்றுகொள், மற்றதுக்குள்ள போகாது. அதே மாதிரி தான் இந்த குறிப்பிட்ட வைத்தியர் அர்ஜுன் அவர்கள் மருத்துவத்துக்குள்ள மட்டும் நின்றிருக்கலாம், போராட்டத்துக்குள்ள போய் அதைத்தான் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக எல்லோரும் கூறுகிறார்கள். என்னவென்றால், சீர்கேடு நடக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள். அந்த இலங்கை தீவில் ஊழல் என்றால், இலங்கைக்கும் ஊழல் என்றால் பிரிச்சு பார்க்க முடியாத ஒரு நிலைமை. அது எந்த பகுதியாக இருக்கட்டும். குறிப்பாக எங்களுடைய பகுதியில் அர்ஜுனா அவர்கள் கூறியதில் நான்கு ஒருவருமே அதை மறுக்கவில்லை.
ஆனால் எல்லோருடைய கேள்வியும் என்னவென்றால் வைத்தியசாலை சீர்கேடுகள் தொடர்பாக வெளிப்படுத்துகின்ற விடயங்கள் அது கேட்கக்கூடியது. ஆனால் போராட்டம் தொடர்பாக, தேசிய தலைவர் தொடர்பாக, தேசிய தலைவர் எடுத்த முடிவு தொடர்பாக டக்ளஸ் தேவானந்தா அவ்வாறு தனக்கு உதவி செய்தார், அங்கே ராமநாதன் உதவி செய்தார், இவையெல்லாம் கொண்டு வந்ததற்கு என்ன காரணம்? அங்கஜன்னோ மற்றது டக்ளஸ் தேவானந்தா அவருடைய கடமை உதவி செய்ய வேண்டியது. ஒரு இடத்தை ஒரு ஓட்டை இருக்குதுன்னா அந்த ஓட்டை அடைக்க வேண்டியது அவருடைய கடமை. அது சரி, அதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கலாம். ஆனால் இந்த போராட்டம் மூளை இல்லாதவர்களால் தொடங்கப்பட்டது போன்றவை எல்லாம் பற்றி பெற்று பார்க்கின்ற போது இவர் உங்களுடைய நிகழ்ச்சியில மயூரதன் சொன்னதை நாங்கள் இங்கு மீண்டும் வலியுறுத்த வேண்டியதா ஒன்றும். இவர் ஒரு நிகழ்ச்சி நிரலின் கீழ் இங்கு வந்திருக்கின்றாராம். இப்ப மயூரதன் சொல்லுகின்ற இது வந்து ஆபரேஷன் அர்ஜுனான்ற மாதிரி என்ன சொன்னா அவர் வந்து முழுக்க ஒரு அரசியல்வாதியாக வந்து இறங்கி இருக்கின்றார் என்ற ஒரு ஐயம் ஏற்படுகின்றது. ஏற்கனவே எங்கள் மத்தியில புதிதாக பலர் வந்து அரசியல்ல புகுத்தப்பட்டார்கள். அது ஒரு புறம் இருக்கும். மற்றது இன்னொரு புறம், இலங்கை அரசுக்கு தற்போது தேவையானது வெளிநாட்டு செலவாணி அவசியம் தேவையாகிறார். அதற்காக பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், யாரும் கொடுக்கவில்லை. இப்ப பிச்சை எடுப்பவர்கள் தங்களுக்கு பிச்சை யாரும் போடாவிட்டால் என்ன செய்வார்கள்? தங்களோட உடம்பில் ஏதோ ஒரு பகுதியை காயப்படுத்தி போட்டு அந்த காயத்தை காட்டி பிச்சை கேட்பார்கள். அதே போல இங்கு மருத்துவமனை எல்லாம் சரியில்லாமல் இருக்கின்றது என்று சொல்லி, இப்ப சாவச்சேரியில மருத்துவமனையில சரியில்லை என்று சொல்லவுடன் வெளிநாடுகள் வாழுகின்ற சாவச்சேரி மக்களும் அது மட்டுமல்ல மற்ற பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் கூட அதற்கான நிதி வழங்குவதற்கு முன்வருவார்கள். அப்ப அதன் மூலம் வெளிநாட்டு செலவாணியை பெறுவதற்கு இலங்கை அரசு சதி செய்கின்றதா என்றது இரண்டாவது கோட்பாடும் இருக்கின்றது. மற்றது புலிநீக்க அரசியல்கள் செய்கின்றாரா என்று கூட சிலர் கருத்தை வெளியிட்டுள்ளார்கள். சிலர் அதற்காக இதற்கு கண்டனத்தையும் தெரிவித்துள்ளார்கள். இன்னும் ஒரு ஊடகம் அவர்கள்தான் இந்த தங்கச்சி வந்துட்டா அண்ணா வர போறாருன்னு சொல்லி கொண்டு வந்த ஊடகம், அவர் வந்து அப்படியே கேட்கிறாரு, அவரை நீங்கள் வந்து அரசியலுக்கு வர வேண்டும், நீங்கள் அறிவாளி, நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்லி. அப்ப ஏன் தங்கச்சி இருக்கிறா, அப்புறம் உங்களுக்கு வேறையாக்கள் அரசியல்வாதி, தங்கச்சி தான் நீ தலைமை தாங்க போறா, அர்ஜுனாவும் அதுக்குள்ள அப்புறம் டாக்டரா இருக்கும். ஆனா அவரும் வந்து தான் அரசியலுக்கு தனக்கு அரசியல் விருப்பங்களை மருத்துவரா இருக்கத்தான் விரும்புகிறேன் என்று சொல்லுகின்றார். அரசியலுக்கு பெறமாட்டேன் என்று முற்றுமுழுதாக நிராகரிக்கவில்லை. தேவை ஏற்படின் யாருக்காவது நான் அரசியல் ரீதியாக ஆதரவு வழங்குவேன். அப்ப என்ன அவரின் அடுத்த குடியரசுத் தலைவர் வேட்பாளர் இன்னாருக்கு வாக்களிக்குங்கள் என்று சொல்ல போகின்றாரா? இப்ப அதுக்காகத்தான் இப்படி ஒரு நடவடிக்கை, இப்படி ஒரு நாடகம் அரங்கேற்றப்படுகின்றதா என்ற ஒரு ஐயம் கூட எங்களுக்கு இருக்கின்றது. அவர் அரசியலுக்கு வருவது அதில் தவறு இருக்கிறதா? அரசியல் என்பது மக்களாட்சியில யாரும் பெறலாம். ஆனால் பின்கதவால கொண்டு வந்து தள்ளப்பட்ட ஏற்கனவே 2 பேரால நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ள 3வது ஆள் வேண்டாம் என்பதுதான் எங்கள் விண்ணப்பாடு. அந்த மக்கள் வைத்தியசாலைகள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் அந்த காலத்தில் இருந்த காலங்களில் இருந்து கூட ஒழுங்காக ஒன்றுமே இயங்காது. இப்பொழுது அந்த தனியார் வைத்தியசாலையினூடாக சில காரியங்களை நடத்துவதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்படுகிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், தாயகத்தில் இருப்பவர்கள் தங்களுக்கு வைத்திய செலவுக்காக உடனடியாக வெளிநாடுகளில் உடனடியாக தங்களுடைய உறவினர்களுடன் தொடர்பு கொண்டு எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கின்றவுடன் எல்லோரும் உடனடியாக பணத்தை கொடுத்து விடுவார்கள். அந்த பணத்தை அவர்கள் அங்கே தனியார் வைத்தியசாலைக்கு கொடுக்கிறார்கள். இதை கட்டுப்படுத்துவதற்கு வேறு என்ன வழிகள் இருக்கிறார் என்றால், அவர்கள் நிறைய உழைக்கிறார்கள். வடக்கு மட்டுமில்லை, தெற்கிலங்கையிலும் இதே நிலைமைதான். தமிழர்கள் நிறைய பேர் அங்கே இருக்கிறார்கள். கிழக்கு மாகாணத்திலும் அதே நிலைமைதான். அப்ப இதை கட்டுப்படுத்துவதற்கு இதில் உண்மையிலேயே இங்கே பிரச்சனை இருக்கிறது தானா? ஒரு 3ஆம் உலக நாடு, பொருளாதார ரீதியில பெரிய பிரச்சனை சந்திக் கொண்டிருக்கின்ற நாடு, அரசு வந்து செலவழிக்க பணம் இல்லாத நிலைமையில அங்கு அரச நிறுவனங்கள்ல வந்து பல குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதிலும் மருத்துவமனையை பொறுத்தவரை பெரிய குறைபாடு இருக்கத்தான் செய்யும். இப்ப அதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். அதற்குரிய வழிவகைகளை இவர்கள் கண்டறிய வேண்டும். வெளிநாடுகளில் இருந்து கூட உதவிகளை பெறலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அது உங்களுக்கு வெளிநாட்டு செலவாணி இல்லை என்பதற்காக உங்களை நீங்களே காயப்படுத்தி கொண்டு நீங்கள் பிச்சை எடுக்கக்கூடாது. அது ஒன்று. அதை விட்டு நாங்கள் கவனமா இருக்க வேண்டும். மற்றது இப்ப யாராவது ஒரு மருத்துவமனைக்கு தேவை என்று சொன்னால், உபகரணம் தேவை என்று சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு அந்த மின்புறப்பாக்கிய கூட தனிப்பட்ட ஒருவரே ஒரு சாவச்சேரி குடிமகன் வந்து வெளிநாட்டில இருந்து அனுப்பி வைப்பார். அப்படிப்பட்ட மனம் உள்ளவர்கள், வசதி உள்ளவர்களும் இருக்கின்றார்கள்.
அதற்காக நீங்கள் போலி நாடகம் ஆட வேண்டாம். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே இன்னும் சில நாட்களில் இது தொடர்பாக விடயங்கள் வெளிவரும். அப்பொழுது நாங்கள் உயிரோடைய உறவுகளுக்கு எடுத்து வருவோம். யாருடன் பேசினாலும் எல்லோரும் அவர் வெளிக்கொண்டு வந்த விடயம் நல்ல விடயம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் அணுகிய விதமும் அரசியலை அதுக்கு இழுத்ததும் தான் அவர் மீது நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கின்றன என்பதை மண்ணிலும் சரி புலத்திலும் சரி கூறுகிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு, இனி நாங்கள் 2 வாரங்களுக்கு முன்னதாக உலக நகர்வு நிகழ்ச்சியில் உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள், வாஷிங்டனில் நேட்டோ அமைப்பின் 75வது ஆண்டு மாநாடு நடைபெறப் போகின்றது என்று கூறியிருந்தீர்கள். 11ஆம் தேதி அந்த மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. அந்த மாநாட்டில் நேட்டோ அமைப்பினர் பங்கெடுத்திருந்தார்கள். உச்சி மாநாடு அதனூடாக என்னத்தை சாதித்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இப்ப அமெரிக்காவை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்காவுடைய அதிபர் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த நிலையில் நேட்டோ அமைப்பு நாடுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களா என்றால் அவர்களுக்கிடையில் கூட குழப்பங்கள் இருக்கின்ற இந்த நிலையில் இந்த உச்சி மாநாட்டினூடாக என்னத்தை சாதித்திருக்கிறார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? 1949ஆம் ஆண்டு 14 நாடுகளுடன் உருவாக்கப்பட்ட இந்த நேட்டோ அமைப்பு தற்போது 32 நாடுகளை கொண்டுள்ளது. இதனுடைய தோற்றம் முழுக்க முழுக்க ரஷ்ய விரிவாக்கத்தை தடுப்பது. அது மட்டுமல்ல, அந்த பொது உடைமைவாத அரசுகள் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவுவதை, அந்த பொது உடைமை புரட்சி மூலம் பரவுவதை தடுப்பதுதான் அவர்களுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. மற்றது, அதே வேளை ஐரோப்பிய நாடுகளை நாங்கள் பார்த்தோம் எல்லாம் பல சிறிய நாடுகளை கொண்ட ஒரு பிரதேசம் தான் இந்த மேற்கு ஐரோப்பா. அந்த அடிப்படையில அவர்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு கூட்டமைப்பு தேவை. அப்ப அதை இந்த நேட்டோ நாடுகள் சரியாக செய்து வருகின்றன. அதாவது அந்த நாடுகளுடைய பாதுகாப்பை இந்த நேட்டோ அமைப்பு உறுதி செய்து கொண்டு வருகின்றது. தற்போது உலகத்துக்கு அமைதிக்கு இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று பார்க்க போனால், இந்த உலக அமைதி என்பது முதலாவது முக்கியமாக நடக்கின்றது இந்த உக்ரைன் போர். அதுதான் உலக அமைதிக்கும் உலக பொருளாதாரத்துக்கும் மிகவும் ஒரு இடைஞ்சலாக அல்லது சவாலாக அமைந்துள்ளது. அடுத்ததாக இந்த காசாவில் நடக்கின்ற போர். இப்ப இந்த உக்ரைன் போர் ஆரம்பித்ததே இந்த நேட்டோனுடைய விரிவாக்கம், நேட்டோ நாடுகளுக்கு வந்த பேராசை, அதிலும் குறிப்பாக அமெரிக்காவுக்கு வந்த பேராசை தான். அதாவது 14 நாடுகளும் தொடக்கப்பட்டது 32 நாடுகளை தன்னுடன் இணைத்துக் கொண்டு பெரிய அமைப்பாக வளர்ந்து வருகின்ற போது ரஷ்யா அதை தனக்கு அச்சுறுத்தலாக பார்க்கின்றது. அது மட்டுமில்லை, ஜோர்ஜியா மற்றது உக்ரைன் ஆகிய முன்னாள் சோவியத் ஒன்றிய நாடுகளை, அதாவது ரஷ்யாவினுடைய கவச பிரதேசமாக இருக்கக்கூடிய அந்த 2 நாடுகளையும் இவர்கள் தங்கள் பக்கம் இழுத்து நேட்டோவில் இணைக்க முற்பட்ட போதுதான் அந்த 2 நாடுகளுக்கும் எதிராக ரஷ்யா போர் தொடுத்தது. ஜோர்ஜியாவை அது அடக்கிவிட்டது. காரணம், ஜோர்ஜியாவுக்கு மேற்கு ஐரோப்பிய நாடுகளுடன் எல்லை தொடர்புகள் இல்லை. அப்ப ஜோர்ஜியாவை ரஷ்யா அடக்கி வைத்திருக்கின்றது, ஐரோப்பிய ஒன்றியத்திலோ அல்லது நேட்டோவிலோ இணையாமல். அதே போல உக்ரைனை தடுக்கத்தான் அந்த தன்னுடைய எல்லையில ஒரு கவச பிரதேசம் தனக்கு தேவை என்ற அடிப்படையில் தான் இந்த உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்தது. ஏற்கனவே முன்னாள் சோவியத் ஒன்றிய நாடுகளான எஸ்தோனியா, லத்வியா, லித்வேனியா ஆகிய 3 நாடுகளும், அது ரஷ்யாவுடைய மேற்கு எல்லையில உள்ள நாடுகள், அந்த 3 நாடுகளும் நேட்டோவில் இணைந்து ரஷ்யாவை பொறுத்தவரை ஒரு ஆபத்தான விஷயமாகும். அது ரஷ்யா மீது அச்சுறுத்தல். இப்போ உக்ரைன் இவை எல்லாவற்றிலும் பார்க்க மேலான பாதுகாப்பு பிரதேசமாக இருக்க வேண்டிய நாடு. நெப்போலியனும் சரி ஹிட்லரும் சரி உக்ரைன் ஊடாகத்தான் ரஷ்யா மீது படையெடுத்தார்கள். அப்ப அந்த அடிப்படையில உக்ரைன் நேட்டோவில் இணைப்பதற்கு இவர்கள் எடுத்த முயற்சியால் தான் இந்த போரே ஆரம்பித்தது. அப்போ உலக அமைதிக்கு இந்த நேட்டோவுடைய விரிவாக்கம் அல்லது நேட்டோ அமைப்பில் உள்ள முக்கிய நாடுகளுடைய பேராசை தான் காரணம் என்று சொல்ல வேண்டும். இப்ப புட்டின் உக்ரைனியர் மீது, அப்பாவிகள் மீது செய்கின்ற தாக்குதல் விரும்பத்தக்கதும் அல்ல, கண்டிக்கத்தக்கது, நிறுத்தப்பட வேண்டியது. ஆனால் ரஷ்யாவுடைய பாதுகாப்பை இட்டும் இவர்கள் உத்தரவாதம் வழங்க வேண்டும். உக்ரைனை ஒரு நடுநிலை நாடாக இருப்பதுதான் நல்லது. ஆனால் புட்டினை பொறுத்தவரையில உக்ரைனை
அவர் கைப்பற்ற என்று போனதால 2 பெரிய நாடுகள் ஸ்வீடனும் பின்லாந்தும் இதுவரை காலமும் நடுநிலை வகித்தது. தங்களுக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற வகையில அந்த 2 நாடுகளும் தற்போது நேட்டோவில் இணைந்து விட்டன. ஆனால் புட்டினும் தன்னுடைய காய்களை கவனமாகத்தான் நகர்த்தி கொண்டிருக்கின்றார். நேட்டோ அமைப்பில் உள்ள 2 நாடுகளை, குறிப்பாக ஹங்கேரி மற்றது துருக்கி, இந்த 2 நாடுகளையும் அங்கு குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய நாடுகளாக வைத்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக ஹங்கேரிக்கு குறைந்த விலையில எரிபொருட்களை விநியோகிப்பதன் மூலம் ஹங்கேரி ரஷ்யாவுக்கு ஆதரவாக நடந்து இருக்கின்றது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மிஞ்சி அவர்களால போக முடியாது. இப்ப நேட்டோவில ஒரு வீட்டோ அதிகாரம் இருக்கின்றது. அதாவது எல்லா நாடுகளும் 32 நாடுகளும் ஒருமனதாக வாக்களித்தால்தான் அது ஏதாவது ஒன்றை செய்ய முடியும். ஏதாவது ஒரு நாடு எதிர்த்து வாக்களித்தால் எல்லாமே எந்த ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்ற முடியாது. அப்படிப்பட்ட நிலையில இவர்கள் இந்த நேட்டோ கூட்டமைப்புடைய 75வது மாநாடு வாஷிங்டன் நடந்தது. அப்ப அதில் இந்த காசா நிலப்பரப்பை பற்றி அங்கு நடக்கிற அட்டூழியத்தை பற்றி துருக்கியை தவிர வேறு யாரும் பேசவில்லை. அப்ப துருக்கி சொல்லி இருக்கின்றது, இஸ்ரேலுக்கு ஆதரவாக, அதாவது பலஸ்தீனியர்களுடைய விடுதலை கிடைக்கும் மட்டும், பலஸ்தீன பிரச்சனை தீர்க்கும் மட்டும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நேட்டோ கூட்டமைப்பு எந்த ஒரு நகர்வை செய்தாலும் அதை துருக்கி ஆதரிக்க மாட்டாது, அதை தாங்கள் அப்ரூவ் பண்ண மாட்டோம். அப்ப அவர்களுக்கு தங்களுடைய அந்த வீட்டோ அதிகாரத்தை அவர்கள் பாவிப்பார்கள் என்று எர்டோகான் சொல்லி இருக்கின்றார் அந்த மாநாட்டின் இறுதியில. ஆனா இறுதி அறிக்கையில, அவர்கள் வெளியிட்ட இறுதி அறிக்கையில இந்த காசா நிலப்பரப்புல போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றோ, அங்கு அமைதியை திரும்ப வேண்டும் என்றோ, அல்லது பலஸ்தீனர்களுக்கு ஒரு விடுதலை காண வேண்டும், தீர்வு காண, எந்த ஒன்றையும் அவர்கள் கவனத்துக்கு சொல்லவில்லை. அவர்கள் இப்ப இஸ்ரேலுக்கு ஒரு ஒத்துவதுகின்றவர்களாகத்தான் இந்த நேட்டோ நாடுகள் பெரும்பாலும் இருக்கின்றது என்று தோன்றுகின்றது. அத்துடன் இவர்கள் இப்ப நேட்டோ வட அட்லாண்டிக் ஒப்பந்த நாடுகள், அதாவது இந்த வட அமெரிக்கா, மேற்கு ஐரோப்பா மற்றது சில கிழக்கு ஐரோப்பா நாடுகளுடைய பாதுகாப்பை உத்தரவாதம் செய்வதற்கான நாடுகள். அந்த மாநாட்டுக்கு நியூசிலாந்தை அழைத்திருந்தார்கள், ஆஸ்திரேலியாவை அழைத்திருந்தார்கள், ஜப்பானை அழைத்திருந்தார்கள், தென்கொரியாவை அழைத்திருந்தார்கள். இவையாவும் சீனா தன்னை சீண்டுகின்ற ஒரு காரியமாகத்தான் பார்க்கின்றது. அப்ப இவர்கள் இந்த ஆசிய பசிபிக் பிராந்தியத்துல இவர்கள் சிறந்த பங்காளர்கள் என்றெல்லாம் இந்த நேட்டோ நேட்டோ அமைப்பில் உள்ள நாடுகள் சொல்லுவது எல்லாம் சீனாவை ஆத்திரப்படுத்தியதுடன் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட அது தொடர்பாக தனது கண்டனத்தையும் வெளியிட்டுள்ளார். அப்ப இவர்கள் சீனா வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகின்றார், எப்படி நீங்கள் கிழக்கு ஐரோப்பாவில ஒரு பெரிய ஒரு கலைவரத்தை கிளறினீர்களோ அதே போல ஆசிய பிராந்தியத்துல செய்யாதீர்கள் என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லி இருக்கின்றார். அப்ப இவர்கள் மேலும் மேலும் குழப்ப நிலைகளை அதிகரிக்கின்றார்களே ஒழிய குழப்பத்தை தணிப்பதற்கான நகர்வுகள் இவர்கள் செய்யவில்லை. ஹங்கேரியினுடைய பிரதமர் தொடர்பாக கூறும் பொழுது அவர் ஏற்கனவே புட்டின் அவர்களை சந்தித்து சென்றிருந்தார். அதன் பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களையும் சந்தித்திருந்தார். அமெரிக்காவில் அதிபர் மாற்றம் வந்தால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வந்தால், உங்களுக்கு தெரியும் கடந்த தடவை அவர் என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியும். நிதி வழங்குவதை உடனடியாக நிறுத்திவிட்டார். அப்படி ஒரு நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? ட்ரம்புடைய முக்கிய நோக்கம், அவர் ஒரு செல்வந்தர், அவருக்கு தெரியும் செல்வந்தர்கள் மீது எப்படி வரி சுமத்தப்படுகின்றது என்று. அதாவது இந்த டெமோக்ராட்டிக் கட்சிக்காரர்களுடைய செயற்பாடுகளால அதிகளோ வரி சுமத்தும். அவர்கள் அந்த வரியை குறைக்க வேண்டும், செல்வந்தர்களுக்கான வரியை குறைப்பது அவருடைய முக்கியமான நோக்கம். செல்வந்தர்களுக்கான வரியை குறைப்பதாய் அமெரிக்கா தன்னுடைய பாதுகாப்பு செலவை குறைக்க வேண்டும். அமெரிக்கா தன்னுடைய பாதுகாப்பு செலவை குறைத்தால் அதற்கு ஈடாக இந்த மற்ற நேட்டோ நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பு செலவை அதிகரிக்க வேண்டும். அப்ப அதுதான் அவருடைய முக்கியமான நோக்கம். அமெரிக்காவுக்கு செலவு ஏற்படாத வகையில ஐரோப்பா தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் டொனால்ட் ட்ரம்புடைய முக்கியமான நோக்கம். ஆனால் மேற்கு ஐரோப்பிய நாடுகளை பொருளாதார ரீதியிலும் அமெரிக்கா சுரண்டி கொண்டுதான் இருக்கிறது.
அமெரிக்காவுடைய சிறந்த சந்தை மேற்கு ஐரோப்பிய நாடுகள் தான். அதை ரஷ்யாவிடமிருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்கின்றது, அமெரிக்காவுக்கும் இருக்கின்றது. இப்ப கடந்த முறை தேர்தலில் பார்த்தோம்னா பராக் ஒபாமா ஆட்சியில இருக்கின்ற போது அப்போது முதலாவது ஆக்கிரமிப்பு நடந்திருந்தது, உக்ரைன் மீது ரஷ்யா செய்திருந்தது. அப்போது உக்ரைனியர்கள் ஜெவலின் ஏவுகணைகளை தங்களுக்கு தரும்படி பராக் ஒபாமா பெற்றிருந்தார்கள். இப்ப பராக் ஒபாமா அதற்கு மறந்து விட்டாருன்னா அவர்கள் ரஷ்யர்களை சினப்படுத்த விரும்பவில்லை என்றபடியால் அந்த காத்திரமான படைக்கலங்கள் எதையும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் பராக் ஒபாமாவுக்கு பிறகு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலையாக இந்த ஜெவலின் ஏவுகணைகளை ரஷ்யா உக்ரைனுக்கு வழங்கி அதை ரஷ்யாவுக்கு எதிராக பாவிப்பதற்கு அனுமதி வழங்கினார். இப்ப அவர்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, ஜெவலின் ஏவுகணைகளை உலகெங்கும் விற்பனை செய்ய வேண்டும், அதற்கு ஒரு தேர்வு களமாக ரஷ்யாவை பாவிப்பதற்காகத்தான் அதை செய்தார்கள். உக்ரைனில் உள்ள அக்கறையில செய்யவில்லை, படைக்கல விற்பனைக்காகத்தான் செய்தார்கள். அப்ப அவர்கள் தங்களுடைய முதலாளித்துவ கொள்கையை தொடர்ந்து கடைபிடிப்பார்கள். இப்ப ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தாலும் அவர் ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பு செலவை அதிகரிக்க தான் முயல்வார்களே ஒழிய ட்ரம்ப் முழுதாக நேட்டோவிலிருந்து விலகுவார் என்று சொல்ல முடியாது. அப்படி அவர் விலகுவதாக ஒரு செயல்பாடு நடந்தால் இந்த முறை காதுல விழுந்தது அடுத்த முறை நெத்தி பொட்டுல விழலாம். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் என்று நீங்கள் கூறும் பொழுது அமெரிக்காவுடைய அரசு தலைவருக்கான தேர்தல் பிரச்சாரங்கள் மும்முரமாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் சில நாட்களுக்கு முன்னதாக பிரச்சார கூட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது கூரையிலிருந்து துப்பாக்கிச் சூடு விழுந்தது டொனால்ட் ட்ரம்ப் மீது. ட்ரம்ப் மீது விழுந்த சூடு மக்களாட்சியின் மீது விழுந்த சூடாக நீங்கள் பார்க்கிறீர்களா? நிச்சயமாக இது ஒரு மக்களாட்சியின் மீது விழுந்த சூடாகத்தான் பார்க்க வேண்டும். ஒரு மக்களாட்சி என்று சொன்னால் இப்ப ஐரோப்பிய நாடுகள்ல இதே அமெரிக்கா போன்ற ஒரு முதலாளித்துவ கட்டமைப்புள்ள மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அங்கெல்லாம் இப்படி அடிக்கடி அந்த அரசு தலைவர்களோ அல்லது அரசு வேட்பாளர்கள் மீதோ துப்பாக்கி சூடு விழுவதில்லை. அமெரிக்காவில் துப்பாக்கி சாதாரணமாக யார் கையிலும் இருக்கலாம் என்பதற்காக அங்கு அதை பாவிக்கின்றார்கள் சொல்ல முடியாது. இங்கே அட்லீஸ்ட் குறைந்த ஒரு கல்லாலதனும் தூக்கி எறிகிறார்கள். அப்படி எதுவும் நடப்பதில்லை, ஒழுங்காக இங்கு நடக்கின்றது. அப்ப இதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, அங்க 2 கட்சிகள், அதற்கு நிதி வழங்குகின்ற முதலாளிகள், மற்றது அதற்கு ஆதரவு வழங்குகின்ற ஊடகங்கள், இவர்களுக்கு இடையில ஒரு இடையிலான போட்டி தீவிரமடைந்து தற்போது ஒரு அசிங்கமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இதை இந்த பொலிட்டிக்கல் போலரைசேஷன் சொல்வார்கள். இந்த அரசியல் போட்டி ஒரு முனைவாக்கம் அடைந்துள்ளது. அது மட்டுமல்ல, இந்த ஏற்கனவே பல பிரச்சனைகள், அதாவது ஒருவரிடம் மட்டும் அதிகாரம் குவிந்திருப்பது ஒரு விரும்பத்தக்க ஒன்றல்ல. அப்ப எல்லாத்துக்கும் அவர்தான் காரணம் என்பதால், அப்ப அவர் பல குற்றங்களை செய்தார், அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் ஏன் தண்டிக்கப்படவில்லை என்பதால் அவர் மீது மக்கள் சினங்கொள்ள வாய்ப்பு உண்டு. அது ஒரு புறம் இருக்கலாம். மற்றது, இந்த தேர்தல் பரப்புரையில இவர்கள் கண்டபடி பேசுகின்றார்கள். இந்த 2 தரப்பினரும் ஒருவரையொருவர் கடுமையாகவும் அசிங்கமான முறையிலும் நாகரிகமற்ற முறையிலும் தாக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். மற்றது, இந்த மக்களாட்சியை பொறுத்தவரையில ஊடகங்கள் தான் அதை சரியான முறையில பாதுகாக்க வேண்டிய தூண்களாக இருக்க வேண்டியது இந்த ஊடகங்கள் வழியாகவும், ஒரு பக்கம் நியூயார்க் டைம்ஸ், மற்ற பக்கம் அந்த ட்ரம்புக்கு ஆதரவான ஃபாக்ஸ் நியூஸ் என்ற அந்த ஊடகம், அவையாவும், மற்றது ட்ரம்புக்கு ஆதரவாக CNN போன்றவை எல்லாம் செயற்பட, அப்ப இந்த ஊடகங்களுக்கு இடையிலான போட்டியும் அவர்கள் செய்கின்ற உணர்ச்சி தூண்டுதல்களும் இதை ஒரு மக்களாட்சிக்கு எதிரான ஒன்றாகத்தான் பார்க்க வேண்டும். இப்ப இந்த ட்ரம்புக்கு இந்த சூடு விழுந்தவுடன் அவருடைய அவருடைய அப்ரூவல் ரேட்டிங் அதாவது அவருடைய வெற்றி வாய்ப்பு கிட்டத்தட்ட 7.5 விழுக்காட்டால் அதிகரித்துள்ளது. ஏற்கனவே அவருடைய வெற்றி வாய்ப்பு இந்த ஜோ பைடனுடைய அந்த
தடுமாற்றம் மிக்க செயல்களாலும் வார்த்தைகளாலும் கதைகளாலும் 5 விழுக்காடு ட்ரம்புக்கு அதிகரித்திருந்தது. இப்போது மேலும் 7.5 விழுக்காடு அதிகரித்துள்ளபடியால் ட்ரம்புக்கான வெற்றி வாய்ப்பு அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இப்ப நீங்கள் ஏற்கனவே சொல்வது போல ட்ரம்ப் ஆட்சிக்கு வருவது நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. மறுபக்கத்துல ஜோ பைடன் அவர்கள் தொடர்ந்தும் அவர் ஒரு வேட்பாளராக நவம்பர் மட்டும் நின்று பிடிப்பாரா என்பதும் ஒரு ஐயத்துக்கிடமான ஒன்றாக இருக்கின்றது. இதே நேரத்தில் இந்த கொலை முயற்சி தொடர்பாக ஊடகங்கள் கூறும் பொழுது அவர்கள் கூறினார்கள், இதற்கு முன்னர் இருந்த ரீகன் அவர்களுக்கும் இதே மாதிரியான நிலைமை ஏற்பட்டது. அப்பொழுதும் கூட தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகள் ஏற்றம் இறக்கம் வந்தது என்று கூறுகிறார்கள். இதனால் ஏதாவது மாற்றங்கள் வருமா? கொஞ்சம் நாட்கள் கடந்து சென்றவுடன் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ரொனால்ட் ரீகன் சுடப்பட்ட பின்னர் அவர் அமோக வெற்றி பெற்றார். அவருக்கான ஆதரவு அதற்கு பின்பு பெருமளவில் அதிகரித்திருந்தது. அந்த அளவு தூரம் ட்ரம்புக்கு அதிகரிக்கவில்லை. ஏற்கனவே சொல்வது போல 7.5 விழுக்காடு தான் அதிகரித்திருக்கின்றது. இது இந்த பெட்டிங் ஏஜென்சிஸ் என்ற அவர்களுடைய கருத்தின்படி. மற்றது சென்ற நூற்றாண்டில் கூட வில்ட்ரோ என்பவர்கள் என்ற ஒரு வேட்பாளர்கள் மீது துப்பாக்கிச் சூடு இருந்தது. அதை வைத்துக் கொண்டு அவர் வெற்றி பெறவில்லை, அவர் தோல்வி அடைந்தார். அப்ப ட்ரம்ப் ஏற்கனவே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரித்த நிலையில் அவர் மீது சூடு விழுந்தது ஒரு அவருக்கான ஆதரவை அதிகரித்துள்ளது. அப்ப இந்த தேர்தல் வெற்றி தோல்வி ஒரு புறம் இருக்க, இந்த தீவிர வலதுசாரிகளும் தீவிர இடதுசாரிகளும், அமெரிக்காவில் உள்ள தீவிர வலதுசாரிகளும் தீவிர இடதுசாரிகளும் இனிவரும் நாட்களில் கடுமையாக மோதிக்கொள்ளலாம். அதாவது தீவிர வலதுசாரிகள் பல பேரணிகளை ட்ரம்புக்கு ஆதரவாகவும் பைடனுக்கு எதிராகவும் நடத்துகின்ற போது இந்த தீவிர இடதுசாரிகள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்த, அப்படிப்பட்ட அந்த அமெரிக்காவுடைய அசிங்க முகம் மேலும் உலக அரங்கில அம்பலமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இரண்டு வேட்பாளர்களும் நாகரீகமற்ற முறையில் நடந்து கொண்டார்கள் என்று நீங்கள் கூறுவீர்கள். அந்த நிலைமை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. உசுப்பேற்றும் வெறுப்பேற்றும் விதத்தில் தான் அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றது. இதனால் தான் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுகின்றன என்று கூட உலக பரப்பில் சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன என்று கூறுகிறார்கள். இன்றைய உலக நண்பர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து விடயங்களை உயிரோடைய உறவுகளோடு பாய்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உலக நண்பர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். வேல்தர்மா அவர்களே. நன்றி, வணக்கம்.